வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்க போகிற ஒரு விஷயந்தான் இ-புக்லெட். இ-புக்லெட் 2021 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த புக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ரைட், இந்த இ-புக்லெட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக யூஸ் ஆகிறது ஒரே பேரில் நிறைய காலேஜஸ் இருக்கும். நாம் எந்த காலேஜை கரெக்டாக சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்லெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்லெட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, காலேஜ் கோடு கொடுத்துருப்பாங்க, காலேஜோட பேர் கொடுத்துருப்பாங்க, அதோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அதோட ஃபோன் நம்பர், இதர டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகளில் போகலாம், எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, அங்கே ஹாஸ்டல் வசதி இருக்கா, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு, மெஸ் ஃபீஸ் எவ்வளவு, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாத்தை விட மிக முக்கியமாக அங்கே என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, அதில் எவ்வளவு இன்டேக், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம், எப்போ இருந்து அந்த கோர்ஸ் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு கவுன்சிலிங் டைமில் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் கரெக்டான காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கும், அந்த காலேஜில் இப்போ ஒரு பர்டிகுலர் காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் ஒரு கோர்ஸ் நீங்கள் சொல்லப்போனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க, அங்கே ஒரு 30 சீட்டு தான் இருக்குது, ஆனால் அந்த காலேஜில் சீட் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சிரமம் இல்லையா? அதனால் எவ்வளவு சீட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், இதில் இருக்கிற ஹாஸ்டல் ஃபீஸ் தான் வரும், இதில் இருக்கிற டியூஷன் ஃபீஸ் தான் வருங்கிறது இல்லை. உங்களுக்கு காலேஜை பொறுத்து இந்த ஃபீஸ் எல்லாம் மாறுபடலாம். மற்றபடி அதோட அந்த நீங்கள் விரும்புகிற காலேஜ் அதுதானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கும், அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் இந்த புக்லெட் மெயினாக யூஸ் ஆகும். ஸோ அந்த புக்லெட் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான காலேஜஸ், அங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.